ஆ, வணக்கம் சார். இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பிச்சு விட்டேன். ஓகேங்களா. அது சிபிஎஸ்இ ஸ்கூலுங்க அது. சரிங்களா. என்னன்னாக்கா, அந்த அம்மா போய் டிசி கேட்டிருக்காங்க. "உனக்கு குழந்தைக்கு டிசி குடுக்கணும்னா, நீ அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டு. அப்ப டிசி குடுத்துர்றேன். இல்லன்னா டிசி குடுக்க மாட்டேன்." இதுதான் விஷயம். அத ச ச ஸ் செஞ்சது வந்து யாருன்னா, அந்த சிபிஎஸ்இ அஃபிலியேட்டட் ஸ்கூல் அது. சரிங்களா. அஃபிலியேட்டட் டூ தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் நியூ டெல்லி. அது ஒரு மிகப்பெரிய ஸ்கூலு. ஸ்கூலோட பேர்லாம் வேண்டாம். ஓகேங்களா. கடைசியில அவங்க அவங்க அடி பணிஞ்சுட்டாங்க. சரிங்களா. இப்போ அதான் அத பத்தி நம்ம ஷேர் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு லீகல் நோட்டீஸ் நான் அனுப்பிச்சு விட்டேன். யாருக்கு அனுப்புனேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எப்பவுமே எல்லா வக்கீல் கிட்ட போனீங்கனாலே எல்லா வக்கீலும் ஒரே இதுதான் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, எல்லா சப்ஜெக்ட் மேட்டர்லாம் எல்லாம் ஒண்ணு தான். கரெக்ட்டுங்களா? அந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பும்போது அந்த ஸ்கூலுடைய சேர்மனு, அந்த சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசரு, ஸ்கூல் பிரின்சிபலு, கரஸ்பாண்டன்ட்டு இவங்களுக்கெல்லாம் தான் வந்து நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம். லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம். சரிங்களா? ம். அத பத்தி தான் ஷேர் பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இன்புட் தான் குடுக்குறேன் பொதுமக்களுக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. நான் வந்து முக்காவாசி சிலபஸ பழைய வீடியோஸ்லயே கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸ்கூல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்ல இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்ல எல்லாமே முக்காவாசி நான் கவர் பண்ணியிருப்பேன். 90% கவர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறேன்னா, இதுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டா இருக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட்ட வந்து நீங்க வந்து அவமரியாதை பண்றீங்க. அவங்கள அலக்கழிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? அவங்களுக்கும், அவங்க கணவருக்கும் பிரச்சனை இருந்தா, அத வந்து கோர்ட் பார்த்துக்கும். அவங்களுடைய சம்மனு இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு கோர்ட் சம்மன் அனுப்பிச்சுதா? நீங்க சிங்கிள் பேரண்ட்டுன்றதுக்கு என்ன ஆதாரம்? உங்களுக்கும் உங்க கணவருக்கும் நடுவுல நடந்த அந்த டிவோர்ஸ் நோட்டீஸு, அந்த சம்மன்லாம் கொண்டு வாங்க. அப்படிலாம் ஸ்கூல் கேட்கறது வந்து சரியில்ல. அப்படின்லாம் போட்டு அனுப்பிச்சிருப்போம். இப்படிதான் நோட்டீஸ் அனுப்புவோம் ரெகுலரா. அதாவது என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வந்து குழந்தையினுடைய டிசிய வந்து நீங்க குடுக்க மாட்டேன்னு வாயில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அத அப்படியே ரைட்டிங்ல கமிட் பண்ணுங்க. ரைட்டிங்ல கமிட் பண்ணி என்னுடைய கட்சிக்காரருக்கு நீங்க குடுங்க. இது போல வந்து அந்த குழந்தையினுடைய டிசிய ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு குடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன காரணத்தால குடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? இத வாயில சொன்னா பத்தாது, ரைட்டிங்ல கமிட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஸ்கூலுக்கு ஒரு நோட்டீஸ அனுப்புறோம். அனுப்பிட்டேன். அந்த ஸ்கூல்ல அடி பணிஞ்சிருச்சு. டிசி குடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கு அதுக்கு அதான் நான் ஷேர் பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அ அந்த குழந்தையை வந்து வேறு பள்ளியில் அ அந்த அந்த குழந்தையை வந்து அந்த தாயார் வேறு பள்ளியில் சேர்த்துக் கொள்ளலாம். அதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று உங்களுடைய கணவரிடத்திலிருந்து நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வான்னு ஸ்கூல்காரங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதாவது சிங்கிள் பேரண்ட்டா இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது. இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது? அது நான் கிராமத்துக்கே போறேன், ஊருக்கே போறேன். நான் அந்த ஸ்கூல்ல போய் சேர்த்துக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லும். இப்ப இவரு என்ன சொல்லுவாரு? கணவர் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் கிடையாது. அது என்னுடைய புள்ள. அது இந்த ஸ்கூல்ல தான் படிக்கும். இவங்களுடைய ஃபேமிலி டிஸ்பியூட்ல அந்த குழந்தைய பாழாக்குறது யாரு? இந்த பெற்றோர். கரெக்ட்டுங்களா? இப்ப என்ன ஆகுது? இவங்களே சண்டை போடுறாங்க. நமக்கு என்ன வந்துச்சு? நம்மளும் உள்ள பூந்து குட்டைய குழப்புவோம். ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கணவன், மனைவி 2 பேரும் சண்டை போடுறாங்கப்பா. நம்ம உள்ளுக்குள்ள பூந்து குளிர் காயுவோம். இவங்க சண்டையில இதுதான் டைமு. நம்ம பணத்த சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ குடு அப்படின்னு நம்ம கேட்போம். ஒண்ணு அம்மா குடுத்தா அம்மாக்கு டிசிய குடுத்துருவோம். இல்ல அப்பா அந்த ஃபீஸ கட்டினாருன்னா அப்பாட்ட குடுத்துருவோம். அப்படின்னு அந்த ஸ்கூல் வந்து அப்படியே நிக்குது முரணா. புரியுதுங்களா சொல்றது? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையில என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது? ஓகேவா? அந்த குழந்தை தான் அந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம். நான் ஊர்ல கிராமத்தில சேர்த்துக்கிறேன்னு அந்த அம்மா போகுது. அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு அந்த கணவர் சொல்றாரு. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள குளிர் காயலாம். 2 பேரும் ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். எரியிற வீட்ல புடுங்குற வரைக்கும் லாபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எரியிற வீட்ல புடுங்குற வரைக்கும் லாபம்னா என்ன அர்த்தம்? எரியிற வீடுனா என்ன அர்த்தம்? அங்க பணம் எரிய போகுதுன்னு அர்த்தம். அந்த வீட்ல ஒரு இழவு விழுந்து போச்சு. இந்த நேரத்தில தான் பணம் சம்பாதிக்க முடியும். அந்த வீட்ல ஒரு இழப்பு ஏற்பட்டுடுச்சு. ஒரு இழவு விழுந்துருச்சு. அந்த வீட்ல ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. இந்த நேரத்தில தான் நம்ம அவங்ககிட்ட பணம் புடுங்க முடியும். இல்லன்னா அவங்க பணம் தரமாட்டாங்க. ஸோ எரியிற வீட்ல புடுங்குற வரைக்கும் லாபம். அப்படின்னு அந்த ஸ்கூல் வந்து பிஹேவ் பண்ணுச்சு. கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த ஸ்கூல் என்ன சொல்லுது? "எம்மா நீ தான் இந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்த, இல்லன்னு சொல்லல. நீ தான் ஃபீஸ் கட்டுன. நீ தான் பிரைமரி கார்டியனு. நீ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பட் இருந்தாலும் உன் கணவர் என்ன சொல்றாரு? டிசி குடுக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல லெட்டர் குடுத்துருக்காரும்மா. அதனால நான் தரமாட்டேன். நீ போய் என்ஓசி வாங்கிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் வந்து சொல்லுது. சரிங்களா? இப்ப இந்த அம்மா என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா வந்து, "ஏங்க ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் தான். இதுவரைக்கும் என் கணவர் ஸ்கூலுக்கே வந்தது கிடையாது. என்ன அவர் ஒரு லெட்டர் குடுக்குறாருன்றதுக்காக வந்து நீங்க எப்படி டிசி குடுக்காம இருக்கலாம்?" அப்படின்னா, "நாங்க டிசிலாம் குடுத்துர்றோம். அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டு." இப்ப இதுதான் மேட்டர். இங்க தான் வந்து நிக்குது. பணத்தில தான் வந்து நிக்குது.
இதுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசியை கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு அலப்பறை பண்ணுறது, ஒரு 7:30 கூட்டுறது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா வந்து, நம்ம என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா வந்து, டிசியை வந்து தாயினிடத்தில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பள்ளிக்கூடமாகிய நீங்க, என்ன சொல்றது? எங்களுக்கு அதை எழுத்துப்பூர்வமா குடுத்துருங்க. நீங்க எழுத்துப்பூர்வமா கமிட் பண்ணுங்கன்னா, அத கமிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்காரங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இதுதான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது லீகல் நோட்டீஸ்ல என்ன அனுப்புவோம் அப்படின்னா, அந்த பள்ளிகள் தொடர்பான சட்டங்கள் இருக்கு. இந்த பள்ளிகள் தொடர்பான சட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாயினிடத்தில டிசி ஒப்படைக்க மாட்டோம். டிசி ஒப்படைக்கக் கூடாதுன்னு சட்டம் எங்கேயா சொல்லியிருக்குதுங்களா? ஸ்கூல் பள்ளிக்கூடம் வந்து என்னன்னா, அந்த பள்ளிக்கூடங்கள் தொடர்பான சட்டங்கள் கொஞ்சம் நெறைய உண்டுங்க. ஓகேங்களா? அதில வந்து எங்கேயாச்சும் வந்து அந்த சட்டத்தில தாய் சிங்கிள் பேரண்ட்டா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட குழந்தையினுடைய டிசிய குடுக்கக்கூடாது. அவங்க கிட்ட டிசிய ஒப்படைக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாச்சும் கவர்மெண்ட் எங்கேயா ஜிஓ போட்டிருக்குதா? இல்ல ஸ்கூல்ல ஸ்டேட் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட்ல எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லுங்க. அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா ரைட். அப்படி சொல்லலைன்னா அந்த தாய்கிட்ட நீங்க டிசிய குடுத்துருங்க. அப்படி நீங்க டிசிய நீங்க குடுக்காம நீங்க டிசிய நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய எஜுகேஷன் லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, அத நீங்களே ஸ்பாயில் பண்றீங்க. அதனால இந்த மாரி செய்யாதீங்க. இப்படி செஞ்சீங்கன்னா, நாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த அப்ப அப்படி பண்றீங்கனாலே அது வந்து இட் இஸ் டீம்ட் அஸ் இல்லீகல். கரெக்ட்டுங்களா? ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைய கோர்ட்டு தீர்த்து வைக்கும். அவங்களே தீர்த்துக்குவாங்க. அதுக்குள்ள நீங்க உள்ள புகுந்து குளிர் காயாதீங்க. கரெக்ட்டா அப்பாட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வான்னு சொல்லாதீங்க. நோ, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை. இந்த குழந்தையினுடைய தகப்பனார் நான் தான். இந்த குழந்தையை வந்து குழந்தைய சேர்க்கும் பொழுது தாய் தான் வந்து ஸ்கூல்ல சேர்த்தாங்க. இந்த ஸ்கூல்ல அந்த குழந்தை 3, 4 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு. அதனால இந்த குழந்தைய வந்து என் ஒய்ஃப் வந்து ஊர்ல கொண்டு போய் படிக்க வைக்கிறேன்றா. நான் இங்கேயே படிக்க வைக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால எங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்கிறதுனால, அந்த குழந்தைக்கு நீங்க டிசி குடுக்காதீங்க அப்படின்னு அந்த தகப்பனார் போய் ஸ்கூல்ல லெட்டர் குடுக்குறாரு. அந்த ஸ்கூல்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, "இத பாருங்க உங்க 2 பேரும் பிரச்சனைய முடிச்சுட்டு வாங்க. அது முடியறதுக்கு பல வருஷம் ஆகுங்க. கோர்ட்ல பெண்டிங் இருக்குது. கேஸ் 2 வருஷம் ஓடும். அப்ப அந்த 2 வருஷம் வரைக்கும் நான் டிசி தர முடியாது. அப்ப நீங்க எப்ப தான் குடுப்பீங்க? நான் அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டுனா நாளைக்கே குடுத்துருவேன். அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டு நாளைக்கே குடுத்துர்றேன் டிசிய. அப்பா அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டுனா அப்பாட்ட டிசி குடுத்துருவாங்க. அம்மா அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டுனா அம்மாட்ட டிசி குடுத்துருவாங்க. அப்போ அப்ப இதுக்கு காசு கலையிறது. வேற ஒண்ணும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? இப்போ இதில என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மாவ அலக்கழிச்சதுனால தான் நம்மகிட்ட வந்தாங்க. நம்ம அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு, அந்த விஷயத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லபடியா முடிச்சு குடுத்துட்டோம். அந்த அம்மாவுக்கு நம்ம டிசி வாங்கி குடுத்துட்டோம். இதில என்னன்னா, பள்ளிக்கூடங்கள் தொடர்பான சட்டங்கள்ல எங்கேயாச்சும் வந்து ஸ்டேட் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட்லாம் இருக்கு இல்லையா? எங்கேயாச்சும் வந்து சிங்கிள் பேரண்ட் ஆகிய அந்த அம்மையார் வந்து குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கலாம். ஆனா, அவங்க டிசி வாங்கும்பொழுது அந்த க த கணவர் இடத்துல என்ஓசி வாங்கி தான் ஆகணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். அத கொண்டு வந்து ஸ்கூல்ல சமர்ப்பிச்சு தான் ஆகணும் அந்த தாய். அப்பொழுது தான் டிசி கொடுக்கப்பட வேண்டும்னு எங்கேயாச்சும் சட்டத்தில எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? ரூல்ஸ்ல எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? பள்ளிக்கூடம் நடத்துற உரிமையாளர்களே! அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் சட்டத்தில எங்கேயுமே சொல்லலைங்க. அப்புறம் ஏங்க குடுக்க மாட்டேன்றீங்க? இல்லைங்க எனக்கு அடுத்த வருஷம் ஏன்னா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதில நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு தான் நாங்க பார்த்தோம். கடைசியில எதுவும் கிடைக்கல. நீங்க வேற நடுவுல உள்ள பூந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு குட்டைய குழப்பிட்டீங்க. ஓகேங்களா? நீங்க வந்து நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறீங்க? நீ டிசி குடுக்கல நான் ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுவேன்றீங்க. எதுக்கு நாங்க வீணா வம்புன்னு சொல்லிட்டு சரி நாங்க டிசி குடுத்துட்டோங்க. இதுதான் ஸ்கூல் பண்ணது. ஓகேங்களா? அந்த ஸ்கூல் வந்து மிகப்பெரிய ஸ்கூல் அது. ஸ்கூல் பேர் வேண்டாம். இந்த சைல்டு கஸ்டடி கேஸஸ் நடக்கும். இந்த சைல்டு கஸ்டடி கேஸஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேமிலி லால வரும். சைல்டு கஸ்டடியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருந்தா, ஓகேவா 13 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட இருக்கணும். குழந்தை வந்து பொண் குழந்தையா இருந்தா 18 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட இருக்கணும். இப்படி தான் வந்து கோர்ட் தீர்ப்பு குடுக்கும். கரெக்ட்டுங்களா? தகப்பனார் வந்து அந்த குழந்தைய பார்த்து செல்லலாம். ஆனால் புரியுதுங்களா சொல்றது? குழந்தை ஆம்பள புள்ளையா இருந்தா 13 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட இருக்கணும். பெண் குழந்தையா இருந்தா 18 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட தான் இருக்கணும். பெண்ணுக்கு உடல் ரீதியான அந்த இதெல்லாம் புபர்ட்டி அட்டைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? புபர்ட்டின்னா அந்த கன்னித்தன்மையை அட்டைன் பண்ணும்போது, அப்போ அந்த நேரத்தில வந்து அம்மாவ தான் வந்து அந்த பொண்ணு கூட இருக்கணும். அந்த பொண் குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும். அப்ப அப்படி பார்த்தாக்கா 13 வயசு வரைக்கும் ஆம்பள புள்ள அம்மா கிட்ட இருக்கணும். 18 வயசு வரைக்கும் பொண்ணு குழந்தை அம்மா கிட்ட இருக்கணும். அப்ப கோர்ட் எப்படி தீர்ப்பு குடுக்குதுங்க? இப்ப பொண்ணு குழந்தையா இருந்தாலும், ஆம்பள புள்ளையா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் இருக்கணும்னு கோர்ட் தீர்ப்பு குடுக்கும்போது, அந்த அம்மா கிட்ட நான் டிசி குடுக்க மாட்டேன்னு இந்த ஸ்கூல் சொல்றது எந்த விதத்துலங்க நியாயம்? ஸ்கூல் என்ன சொல்றாங்க, "ஏங்க நாங்க அப்படிலாம் சொல்லலைங்க. எங்களுக்கு அடுத்த வருஷம் ஃபீஸ் யார் கட்டினாலும் நாங்க குடுத்துருவோங்க."
ஏங்க அந்த குழந்தை 3ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் போக போகுதுங்க. 3ஆம் கிளாஸ் உங்கள் ஸ்கூலில் படிச்சிடுச்சு. 4ஆம் கிளாஸ் வேறு ஏதோ ஸ்கூலில் போய் படிக்க போகுது. ஓகேங்களா? அந்த ஸ்கூலில் வேறு 4ஆம் கிளாஸ் ஃபீஸை கட்டணும். உங்ககிட்ட வந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த குழந்தை படித்ததுக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டியாச்சு. அடுத்த வருஷம் வேறு ஸ்கூலில் 4ஆம் கிளாஸில் கொண்டு போய் சேர்த்தா அந்த ஸ்கூலில் தானங்க ஃபீஸை கட்டணும். உங்களுக்கு எதுக்குங்க 4ஆம் கிளாஸில் நாங்கள் ஃபீஸை கட்டணும்? அந்த குழந்தை தான் இந்த ஸ்கூலில் படிக்கவே இல்லையே. என் குழந்தை 4ஆம் கிளாஸ் வேறு ஸ்கூலில் போய் படிக்க போகுது. அந்த ஸ்கூலுக்கு நான் ஃபீஸ் கட்டினா போதும். நீங்கள் டிசி தானே கொடுக்க போகிறீங்க. நீங்கள் டிசி கொடுக்கறதுக்கும் நாங்கள் அடுத்த வருஷம் ஃபீஸை கொடுத்தா தான், நீங்கள் அடுத்த வருஷம் ஃபீஸை கட்டினா தான் டிசி கொடுப்பேன்றது எந்த விதத்துலங்க நியாயம்? அப்படின்னா பணம் தாங்க எல்லாம். நீங்கள் பணத்தை கொடுங்க, நான் டிசி கொடுக்குறேன். இந்த வடிவேலு காமெடி ஏதோ ஒன்று வரும் பாருங்கள். பணம் எப்போ வரும்? பணம் தூக்கும்போது. பணம் எப்போ தூக்குவே? பணம் வரும்போது. இப்படி விளையாடுது அந்த ஸ்கூலு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குது? தாய்கிட்ட தான் குழந்தை இருக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும்போது இவர் தாய்கிட்ட டிசி கொடுக்க மாட்டாங்களா இந்த ஸ்கூல்காரங்க? கடைசியில் அவன் என்ன சொல்கிறான்? யார் என்கிட்ட பணம் கொடுக்குறாங்களோ அடுத்த வருஷம் ஃபீஸை கட்டுறாங்களோ நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறோம் சார். காந்தி நோட்டு தான் இப்போ முக்கியம். காந்தி நோட்டு தான் முக்கியம். அப்போ வந்து இது வியாபார ஸ்தலமா இல்லை அது பள்ளிக்கூடமான்னு தெரில. சரிங்களா? நான் எல்லா ஸ்கூலையும் குறை சொல்லலை. ஒரே ஒரு ஸ்கூல் இப்படி பண்ணாங்க. அந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ நம்ம தக்க பாடம் புகட்டணும். அதுக்கப்புறம் அவங்க வழிக்கு வந்துட்டாங்க வைங்க. இப்போ ஏமாந்த சோனகிரியாக இருந்தால் பணத்தை கட்டு போயிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. நல்ல அறிவார்த்தமான சட்ட அறிவு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்ம வந்து டிட் ஃபார் டேட் பண்ணி விட்டோம் அந்த ஸ்கூலுக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லீகல் கார்டியன், மாரல் கார்டியன், நேச்சுரல் கார்டியன் எல்லாமே அம்மா தான். அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே. கரெக்டுங்களா? அம்மா தான் எல்லாமே. அந்த குழந்தையினுடைய தாய்கிட்ட டிசியை கொடுத்தாலே போதுமானது. இப்போ அந்த தாய்கிட்ட டிசி கொடுக்க மாட்டேன்றதான் இப்போ ஸ்கூல் பண்ணுற பிரச்சனையே. காசுக்காக, அடுத்த வருஷம் ஃபீஸுக்காக. கரெக்டுங்களா? இப்போ வழிக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த தாயின் இடத்துல நீ ஏன் டிசி கொடுக்க மாட்டேற? எது கொடுக்க மாட்டேங்கிற? என்ன காரணன்றதை விளக்கமாக விலாவாரியாக எலாபரேட்டாக ரைட்டிங்கில் எழுதி கொடு அப்படின்னா அந்த ஸ்கூல் மறுக்குது. இப்போ அந்த ஸ்கூலுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்ட உடனே ஸ்கூல் அடி பண்ணிச்சிட்டாங்க. அவங்க வழிக்கு வந்துட்டாங்க. அவங்களே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீ வாமா டிசி வாங்கிட்டு போடுமா அப்படின்றாங்க. ஒரு செகண்டில் வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆகையினால குழந்தையினுடைய படிப்பு, எஜுகேஷன் லைஃபு, குழந்தையினுடைய படிப்பு எதிர்காலத்தை அந்த பள்ளிக்கூடமே கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. கரெக்டுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வேறு அப்படி என்ன வக்கீல் சார் இப்படி பேசுகிறீங்க? மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க. எவ்வளோ பெரிய லேண்டு, பல கோடி கொடுத்து லேண்டை வாங்கியிருக்கிறோம் சென்னை சிட்டியில். இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறோம், எவ்வளோ செக்யூரிட்டிகளை வச்சுருக்கிறோம், இவ்வளோ வேனுங்களை வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ டீச்சர்களுக்கு சம்பளம் தரணும், கரண்ட் பில்லு கட்டணும், பேப்பர் பென்சிலு பேனா எல்லாம் வாங்கி போடனாலும் காசு இல்லாமல் முடியுமா? காசு இல்லாமல் முடியாதுன்றது எனக்கும் தெரியும். ஆனால் அடுத்த வருஷம் ஃபீஸை நீ வந்து இவங்ககிட்ட கேட்குறது நியாயமா அப்படின்னா, சார் நியாயம் அநியாயம்லாம் பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? இப்போ நீ வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே உலகத்தில் எல்லாமே வியாபாரன்றது எங்களுக்கும் தெரியும். ஆனால் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கக்கூடாது. ஒரே அடியாக அப்பட்டமாக அநியாயம் பண்ணக்கூடாது. அதுவும் பகல் கொள்ள அடிக்கக்கூடாது. கரெக்டுங்களா? அவங்க ஏமாந்தவங்க காசு கட்டுவாங்க நம்ம பார்த்தாக்கா கடைசியில் போய் அவங்க வக்கீல் மூலமாக நோட்டீஸ் விட்றாங்க. ஓஹோ இது நமக்கு செட் ஆகாது, நம்ம வந்து ஜகா வாங்கினோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ஜகா வாங்கிடுச்சு. ஆகையினால நியாயமாக சம்பாதிக்கிறதுக்கு வழி பாருங்கள். அநியாயமாக சம்பாதிச்சிங்கன்னா நான் எல்லாமே இருக்கும். அநியாயமாக சம்பாதிச்சதெல்லாம் இருக்கும். இதோ நான் இப்போ என்னோட வக்கீல் ஆஃபீஸில் நேற்று கூட ஒருத்தர் வந்தார். ஓகேவா? 40 வயசில் நிறைய அயோக்கியத்தனம் பண்ணி நிறைய சம்பாதிச்சார். இப்போ அவருக்கு 75 வயசு ஆகுது. ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு. கரெக்டுங்களா? ஏன்னா 45 வயசில் உடம்புல தெம்பு இருக்கும்போது நான் சம்பாதிச்சேன், எல்லாத்தையுமே அநியாயம் பண்ணி பண்ணேன், இப்போ ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன் ஏன் அப்படிங்கிறாரு. இது அவரோட வாயிலேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கடவுள் என்ன பண்ணி விட்ருவார் அப்படின்னா, ஓகே உடம்புல தெம்பு இருக்குதா, சம்பாதி, அநியாயம் பண்ணுறியா பண்ணு, கடைசியில் எல்லாத்தையும் பிடிங்கி விட்ருவார், தெருவில் நிற்க வச்சுருவார். அதுக்கு பயப்படணும். அதுக்கு பயந்துக்கிட்டு நியாயமான கூலியை மட்டும் வாங்குங்க, நியாயமாக பணம் சம்பாதிங்க. இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பை.